என்னோட பேர் வந்து பிரபு. நான் நம்முடைய மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு அலுவலர் நிறுவனம் சாரா அப்படின்றத 2ன்றதுல ஒர்க் அப்படின்ற அலுவலராக பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய நல்லையன் அருட்சகோதரிகள் அவர்களுடைய கண்ணீர் இல்லத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடத்தியிருந்தாங்க. இது தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் சார்ந்ததா இந்த ப்ரோக்ராம் வந்து இருந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்த குழந்தைகளுக்கு எந்த பாதிப்புகள் ஏற்பட்டாலும் இந்த 10, 9, 8 சைல்டு ஹெல்ப்லைனுக்கு 24 மணி நேரமும் இதுக்காக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதுக்காக வந்து நீங்க வந்து கால் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் வந்து எங்கேயாவது வந்து வெளியில இருக்கிறாங்க அப்படின்றது இருந்தாலும், அந்த 10, 9, 8 சைல்டு ஹெல்ப்லைனுக்கு வந்து நீங்க கால் பண்ணலாம். பெற்றோர்களாகிய நீங்க எல்லாம் வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து நல்ல தொடுதல், கெட்ட தொடுதல் பற்றி கட்டாயமா சொல்லி தரணும். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைகளுக்கோ, இல்ல குழந்தைகளுக்கோ ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டதுன்னா, நீங்க நீங்க வந்து இந்த 10, 9, 8 சைல்டு ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணுங்க. சார், இப்போ சில பேர் வந்து 100க்கு கால் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இப்போ 100க்கு கால் பண்ணா பெஸ்ட்டுங்களா? இல்ல நீங்க இப்போ சொல்ற எண்ணுக்கு கால் பண்ணுங்களா? சார், நீங்க இப்ப 100க்கு கால் பண்ணாலுமே நம்மளுக்கு சைல்டு ஹெல்ப்லைனுக்கு வந்து அவங்க டைரக்ட் பண்ணுவாங்க சார். இல்ல நீங்க டைரக்ட்டாவும் வந்து 10, 9, 8 சைல்டு ஹெல்ப்லைனுக்கு வந்து கால் பண்ணலாங்க சார். என்னுடைய பெயர் அருட்சகோதரி ஆரோக்கிய மேரி. குட் ஷெப்பர்ட் சிஸ்டர்ஸ் கான்வென்ட்ல வந்து ஈஜே திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளராக கடந்த 3 ஆண்டு காலமாக செய்து வருகிறேன். இந்த கூட்டம் வந்து ஜிஓஸ், என்ஜிஓஸ், டிபார்ட்மெண்ட்ஸ், மீடியா எல்லாரும் கலந்து பெண்களுடைய உரிமைகளை வந்து எப்படி வந்து பேணி காக்கலாம், அது வந்து எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாம், அந்த பெண்கள் உரிமையை பேணி காப்பது வந்து நம்முடைய ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கிறது. அதை முக்கியமாக நாங்கள் இதை வலுவுறுத்தி எல்லா ஆண்டுகளும் வந்து ஊடகங்களோட சேர்ந்து சோசியல் மீடியாவோட சேர்ந்து இதை வந்து நாங்கள் நடத்தி வருகிறோம். நீங்களும் வந்து எங்களுக்கு வந்து நல்ல உறுதுணையா இருக்கிறீங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வெளியே கொடுக்கும்போது எந்த இன்ஃபர்மேஷன் நம்ம வெளியே கொடுக்குறோம், எதை கொடுக்கலாம், எதை கொடுக்க கூடாது, எது சரியானது, எது முறையானது என்று தெரிந்துதான் நீங்களும் கொடுக்குறீங்க. அதே போன்று இன்று நடந்த நிகழ்விலிருந்து நீங்களும் ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து இந்த ஊடகங்களுக்கு தெரிவிப்பீங்கன்னு நான் நம்புறேன். அதே போன்று எங்களோடு இணைந்து இன்று இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் வந்து அவர்களுடைய தனிப்பட்ட மனித சூழ்நிலையில இருந்து எவ்வாறு வந்து இந்த மனித உரிமைகளை மேம்படுத்துகிறாங்க, எவ்வாறு அதை ப்ரமோட் செய்யறாங்கன்றத வந்து வலியுறுத்தி பேசினாங்க. அது வந்து ரொம்ப அருமையா இருந்தது. இதை போன்ற கூட்டங்களை நம்ம வந்து அதிகமா எடுத்து செய்யணும்னு நான் விரும்புறேன். முக்கியமாக எங்கள் மூலியமா நாங்க தனியார் நிறுவனம் என்று மட்டுமல்லாமல் அரசு சார்ந்த அனைத்து நிறுவனங்களையும் ஒருங்கிணைத்து இது போன்ற கூட்டங்களை அதிகமாக மேன்மைப்படுத்தி வலியுறுத்தும் போது இந்த பெண்களின் உரிமைகளை வந்து கண்டிப்பா வந்து நம்ம பேணி காக்க முடியும். நம்ம இருக்க இடத்திலே வந்து அந்த இக்கட்டான சூழ்நிலைகளை மாற்றி நல்ல ஒரு சூழ்நிலைகளை அமைத்து தர நான் ஒவ்வொருவரும் உழைக்க வேண்டும். தொடர்ந்து இதோடு எல்லாரும் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன்.